வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொதுவாகவே நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் துபாய். யூஏண்டா கூட தெரியாது. துபாய்ண்டாக்கா எல்லாருக்கும் ஒரு துபாய்ண்டா தான் புரியும். யூஏங்கிறது அமீரகங்கிறது துபாய் மாதிரி தான் வச்சிட்ருக்காங்க. ஆனால் ரியலாக பார்த்தா உண்மையிலே அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், இப்போ புதிய ஏகப்பட்ட எப்படி டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸு, ஏகப்பட்ட உங்களுக்கு செமினாரு, அப்புறம் வந்துட்டு எக்ஸிபிஷனு, அது இதுன்னு ஏகப்பட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் துபாய் அடிச்சுக்கிட்டே முடியாது. அதில் இப்போ சமீப காலமாக நான் ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபுதாபியில் இது போல் ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் ரீசெண்டாக போனேன் அல் கானா அப்படிங்கிற ஒரு இடம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் சினிமாலேருந்து கேம்ஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் டைனிங்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போனேன்னாக்கா ஃபேமிலியோடு போனால் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுவும் வின்டர்லாம் போனால் வேறு லெவலில் இருக்கும். நான் அந்த வின்டர் எண்டில் நேரத்தில் போனேன். அது அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேன். எடுத்து வச்சுருக்கேன், நான் எடிட் பண்ணல. ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ஏரியா, பெரிய லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் ஹோல் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே போனீங்கன்னாக்கா. அந்த மாதிரி ஒரு ஈவினிங், ஒரு ஃபுல் ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு இடம். அப்புறம் உங்களுக்கு இப்போ யாஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் தீம் பார்க்கு, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் வரும்போது ஃபிராரி வேர்ல்டு மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் யாஸ் வாட்டர் வேர்ல்டு அது வந்துச்சு. அப்புறம் வார்னர் பிரதர்ஸ் வந்துச்சு. அதை முடிச்சு இந்த ஹையஸ்ட் இந்த இது எப்படி சொல்கிறது, இன்டோர் கிளைம்பிங் ஒரு இது வந்துச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த நம்ம ஸ்கீ துபாய் மாதிரி ஸ்கை டைவ் மாதிரி அங்கே ஏதோ ஒரு பேர் மறந்து போச்சு. அந்த ஒரு இது பெரிய ஹையஸ்ட் இது ஒன்று இருக்குது. ஏற்கனவே இர்ஃபான் வியூவில் கூட அந்த இதை ட்ரை பண்ணியிருப்பாப்புல இர்ஃபான் கூட. அந்த ஒரு இது இருக்குது. இப்போ புதுசாக சீ வேர்ல்டு உள்ளதில் வேர்ல்டு பிக்கெஸ்ட்டு சொல்லலாம். அந்த சீ வேர்ல்டு அக்வாரியம் அங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவில் ரொம்ப பெருசு. உள்ளுக்குள்ளே டைனிங்கு, பொதுவாக நம்ம ஒரு இடம்னு பார்த்துன்னு சொன்னாக்கா, நம்ம தீம் பார்க்குன்னு சொன்னாக்கா சாதாரணமாக ஒரு இதாக இருக்கும். இது 7-8 வகையான கடல்களை உள்ளுக்குள்ளே கொண்டு அந்த தீமை ரியலாக கொண்டுட்டு வர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு இப்போ வர்ற மேல 26ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இது. 360-70 டிக்கெட் இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆனுவல் இயர்லி பாஸ் எடுத்துன்னு சொன்னேன்னாக்கா அந்த 4 தீம் பார்க்கும் போகிற மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். நம்ம 4 இதுக்கும் போனாலே ஜஸ்ட் ஒரு தடவை போனாலே நம்மளுக்கு போதும். அப்போ ஆனுவல் பாஸ் எடுத்தாக்கா ரொம்ப பெட்ரு. என்கிட்ட கேட்டேன்னா என்னுடைய ஆப்ஷன் யூஏயில் ரெசிடென்ஸாக இருக்கிறவங்க பெட்ரு எடுத்துக்கிறது தான் நல்லது. எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாக்கா நம்ம தீம் பார்க் ஈவன் ஃபேமிலி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லை, உள்ளுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ சம்மர் நேரத்தில் ரொம்ப சிரமம். எல்லா பார்க் அங்கெல்லாம் போக முடியாது. அப்போ இது மாதிரி தீம் பார்க் உள்ளே போகும்போது ஃபுல் ஏர் கண்டிஷனு ரொம்ப அருமையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் விளாட்றதுக்கு ஒரு ஏரியா இருக்குது. இல்லாட்டி நம்ம ட்ரோலியில் வச்சு அப்படியே தள்ளிட்டு போனால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மாதிரி உள்ள ஒரு இது தான் வார்னர் பிரதர்ஸ் குழந்தைகளுக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த ஆளுக்க நிற்கும் போது ரொம்ப அற்புதமாக நிற்பாங்க. ரியாலிட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, ஸ்பைடர்மேன்டா அது நிற்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பல காட்சிகள் இருக்கும். நான் ஏற்கனவே அதுக்கு போயிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த 3 இதுக்கு போயிட்டேன். இந்த சீவேர்ல்டு 26th ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் போகலை, கொஞ்சம் நாள் கழிச்சு போகலான்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அந்த நேரத்தில் இயர்லி பாஸ் கண்டிப்பாக ஆஃபர் கொடுப்பாங்க. ஆஃபரும் இருக்கும். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தாலும் நல்லது தான். அந்த இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சில சாதியாத் சைடில் வைங்களேன், லோரி அந்த மியூசியம், ஹிஸ்டாரிக்கல் மியூசியம், எல்லா நாட்டில் உள்ள சிலை அது இது எல்லாத்தையும் வச்சு பல லாங்குவேஜில் வச்சு ரொம்ப மாடர்னாக ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க. அது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க போய் பார்த்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கான வீடியோ போடணும்னு நினச்சேன், போடுறதுக்கு டைம் கிடைக்கல. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதுவும் போடுவோம். அப்புறம் நீங்கள் அது பக்கத்துலேயே ஒரு பெரிய லைப்ரரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க.
லைவ் அப்போ நம்ம இப்போ நான் டெய்லியும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த ரோட்டில், அதை பார்க்க முடியுது. பெரிய லைப்ரரி, ஷேக் ஜாயத் லைப்ரரி ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில் பார்த்தாலும் கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு தனியாகவே ஆரம்பித்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் சாதித் கோல்ஃப் கிளப் வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான மானுங்கள் பார்க்க முடியும் லைவாக. பச்சை பச்சேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் கூட சிலருக்கு டூர் கூட்டிகிட்டு போவாங்க. 100 தினம்ஸாக என்னமா நினைக்கிறேன் ஃபுல் டூர் போனாக்கா. நம்ம சாதாரணத்தில் நம்ம போய் கெஸ்ட்டாக போய் ஜஸ்ட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் நின்று பார்க்கலாம், சிலருக்கு உள்ளுக்குள்ளே போகலாம், அது மாதிரிலாம் இருக்குது. அது போல் நீங்கள் இந்த சைடில் வந்து என்னக்கா ரீமால்டு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. துபாயில் இருக்கிற ஸ்கீ துபாய் மாதிரி கிட்டத்தட்ட 30,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக என்னமோ வந்து பெரிய லெவலில் உள்ளுக்குள்ளே ஹோட்டலு எல்லா இதுவுமே வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக ஸ்கீ துபாய் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஜூன் 1 தேதி 2 தேதி ஓப்பன் ஆகிறதுக்காக இருக்குது. அதெல்லாம் டேட்டா அடுத்ததில் நான் கரெக்டாக ஒரு மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலான்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ஏகப்பட்ட இது யூஏயை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ரோடு, ஒரு பக்கம் பிரிட்ஜு, ஒரு பக்கம் டூரிஸ்ட்டு, அந்த புதிய தீம் பார்க்கு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா புதிய மியூசியமு, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா எக்ஸிபிஷனு. நம்ம நாலேஜை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம்னாக்கா இங்கே நல்லா கேதர் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னட்டாக்கா வரக்கூடிய சமீபத்தில் கூட சைனா எக்ஸிபிஷன் ஒன்று வரப்போகுது. மேயில் எப்போ வருது, ஜூனில் வருதுன்னு நினைக்கிறேன். ஜூன் 15 ஏதோ ஒன்று வருது, 13 to 15 என்னமோ வருது. அங்கே என்னடாக்கா கிட்டத்தட்ட 30,000 ப்ராடக்ட் வருது. நம்ம ஒரு இடத்துல எங்கே பார்க்க முடியும்? நம்ம சைனாவில் போனால் கூட பார்க்க முடியாது. அந்த 30,000 ப்ராடக்ட்டை வந்து ஒரு இடத்துல கொண்டுட்டு வராங்க. அது மாதிரியோ ஏரோ இது ஆயில் இண்டஸ்ட்ரி, பல இண்டஸ்ட்ரி, ஒரு இதுவும் மிச்சம் இல்லை. ஜெடெக்ஸ் வந்துடுது, இதுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி, எத்தனை அதாவது நம்ம இப்போ சொல்ல போனாக்கா டெய்லி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக அதையெல்லாம் பார்த்து நம்ம டியூட்டி இல்லாத நேரத்தில் வந்து சரியான நேரத்தில் யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா நாலேஜ் கேதர் பண்ணலாம். அதிகமான நெட்வொர்க் வந்து நம்மளால் கவரேஜ் பண்ண முடியும். பல நாட்டு மக்களோட தொடர்பில் இருக்க முடியும். அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து நல்ல மாதிரி இருக்கும். நம்ம வந்தோம், ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ டியூட்டியை பார்த்தோம், வந்தோம், படுத்தோம், அப்படியே டயர்டாக இருக்கோம்ப்பா, என்னப்பா செய்கிறது, சாப்பாடு என்னப்பா, அப்படியே இல்லாமல் அட்லீஸ்ட் எப்போல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம போனோம்னாக்கா கண்டிப்பாக UAE வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் கண்ட்ரி, சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் எல்லா விதத்துலையும், ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, எல்லா விதத்துலையும் பெஸ்ட் கண்ட்ரி. இது வந்துட்டு நம்ம ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 18 வருஷம் நான் இங்கே போயிட்டுருக்கு. எனக்கு அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம சரியான முறையில் அப்ரோச் பண்ணாட்டாக்கா எதையுமே ஈஸியாக வந்து நம்ம இங்கே வந்துக்கிட்டு சாதிக்க முடியும். அதுபோல் பிஸ்னஸ் வந்துக்கிட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ப்ரொசீஜர் எல்லாமே ஆன்லைன்லேயே கொண்டுட்டு வந்துட்டாங்க. சில நேரங்களில் மட்டும் நம்ம வந்து சில விஷயங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். காரணம் என்ன சொன்னாக்கா நான் இதை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துக்கிட்டு ப்ரொசீஜரு ப்ராசஸ்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது போல் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம யூடியூப் சேனல் வழியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தரதுக்கு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன நான் பேசுறதுல தப்பு இருந்தாலும் என்னை சுட்டி காமிக்கலாம். ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை சொல்லப்போனாக்கா நான் ஜாஸ்தியாக பேசுனதில்லை. இது மாதிரி கேமராலாம் வச்சு இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க, லைக்கையும் போட்டுக்கிடுங்க, மறந்துடாதீங்க. சரியா? தேங்க்யூ வெரி மச். பாய்.